வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். குமுதம் மற்றும் IFC எனப்படும் இசைஞானி ஃபேன்ஸ் கிளப் இணைந்து இசைஞானியின் பிறந்த நாளை அவர் எழுதிய 2 இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் இசைஞானியின் ரசிகர்கள், பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள மற்றும் பண்பலை ஊடக நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். ராஜா சார், இன்னும் நீங்கள் பல்லாண்டுகள் வாழ்ந்து எங்கள் மனங்களை தூய்மைப்படுத்துகின்ற அற்புதமான இசையை எங்களுக்கு நீங்கள் தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை இங்கே மகிழ்ச்சியோடு உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். இனி வரும் ஒவ்வொரு ஆண்டும் அதிக அளவில் மரக்கன்றுகள் நடுவதோடு ஏழை குழந்தைகளுக்கு கல்வி நல திட்டங்களையும் IFC செயல்படுத்த இருக்கிறது என்பதையும் உங்களிடம் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு வந்துள்ள அனைவர்களையும் பெரியவர்களையும் மிகவும் தாழ்மையுடன் வேண்டி வரவேற்று ஐயாவின் பிறந்த நாள் நன்னாளை சிறப்பித்துக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கலைத்துறை வித்தகர்களே, எழுத்தாளர் பெருமக்களே மற்றும் ஊடகங்களைச் சேர்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வரவேற்பை தந்து இந்த விழா இதே சிறக்க எல்லா ஏற்பாடுகள் செய்தவர்களையும் பாராட்டி இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு எனக்கு அனுமதியும் சந்தர்ப்பமும் தந்ததற்கும் மகிழ்ச்சியோடு நன்றியோடு நான் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இளையராஜாவுக்கு 71வது வயது என்பதே எனக்கு இந்த காலையில் பேப்பரை பார்த்தவுடன் தான் தெரியும். சில பேருக்கு மனதில் சில விஷயங்கள் பதிந்துவிடும், அதை மாற்ற முடியாது. எங்கள் ராஜாவை முதலில் பார்த்தது, முதலில் பழகியது, முதலில் பேசியது, அதெல்லாம் தான் மனசுல இருந்துகிட்டே இருக்க தவிர அதுக்கப்புறம் எவ்வளோ நடந்திருக்கு, எவ்வளோ ஆயிரக்கணக்கான விஷயங்கள் அப்படிலாம் எவ்வளோ நடந்திருக்கு. அதெல்லாம் சொல்கிறாருன்னா 74லேருந்து ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் 59 மெட்ராஸ் ஃபஸ்ட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சு 60. இப்போ 2014. இந்த 2014லேருந்து அவர் சந்தித்த 74லேருந்து கிட்டத்தட்ட 98, 99 வரைக்கும் 2000 வருஷம் வரைக்கும் வச்சுங்களேன், தினசரி சந்திப்போம். தினசரி சந்திக்க வேண்டிய அவசியம் இருந்தது. ரெகுலராக படம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். வெற்றியை கவர மாட்டேன், பாட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் ஒத்துவரில் உடல்நிலை சரியில்லை, கொஞ்சம் அப்படி ஒதுங்கி இருக்கேன். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு பார்த்த அந்த 21 வயது இளையராஜா தான் இன்றும் ஞாபகம் இருக்கிறார். இப்பொழுதும் அவர் 21 வயது தான். அவர் அடித்து சொல்வேன், என்னன்னா மிச்சம் உள்ளார் 50 வருஷத்தை அவர் இசைக்காக கொடுத்து விட்டார். அதை அது அவருடைய கணக்கில் சேராது, அது இசை கணக்கில் சேராது. நம்மளுக்கு இளையராஜா வயசு 21 தான். இன்னும் பல வருஷங்கள் அவர் இசைக்காகவே தன்னுடைய அவர் 26 வயசு இளையராஜாவே எப்படி இருக்கணும், இன்னும் உள்ள வருஷங்களை பூரா இசைக்காகவே செலவு செய்ய வேண்டும். அது 20 வருஷமா, 30 வருஷமா, 40 வருஷமா, 50 வருஷம் கடவுள் கிட்ட எழுத்தை யாரும் மாற்ற முடியாது. அவர் கண்டிப்பாக செய்யக்கூடிய தன்மை உண்டு. இங்கே எடுத்தால் ராமகிருஷ்ணன், சுபா போன்றவர்லாம் வந்துருக்குறாங்க. அவங்க இடத்துல நிறைய படிச்சிருக்கிறேன், எவ்வளோ படிச்சிருக்கிறேன். அந்த படிச்சிருக்கிற விஷயங்கள், நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களில் என்னன்னா, எப்பேற்பட்ட மனிதன் இருக்கும்,
இவ்வளோ பெரிய எழுத்தாளர்களை பற்றிலாம் படிச்சிருக்கிறேன். ஒரு வேலையில் ஈடுபட்டால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைந்தான் முழுமையாக செயல்பட முடியும். அதுக்கப்புறம் அதை ஏதோ ஒரு கடமைக்காக செய்வார்கள். அதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வந்தோன்னா என்னடா சரி இதையே திரும்ப திரும்ப கொஞ்சம் ஒதுங்கி போவாங்க. ரொம்ப தேவையானா பார்ப்போம் அப்படின்னு அலட்சியமாக பண்ணுவாங்க. என்ன மாதிரி அப்படி பல பேருடைய வாழ்க்கைகளே நான் பார்த்துருக்கிறேன். சில பேர் தான் இன்று புதியதாய் பிறந்தோம் என்று பாரதி சொன்னது போல ஒவ்வொரு நாள் எழுந்திருக்கும் பொழுதும் இளையராஜா புதிய இளையராஜாவாக பிறக்கிறார். இத்தனை வருஷமாக நான் ஏதோ செய்துவிட்டேன் என்ற எண்ணத்தை அவர் வைத்துக் கொள்வதே இல்லை. அப்படி வைத்துக் கொள்ளாத மனம் அவருக்கு கொடுத்ததற்காக நான் தெய்வத்தை தான் தொட வேண்டும். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு மனம் ஒரு வாய்ப்பது என்பது எளிதல்ல, மிக மிக சிரமமான விஷயம். மலை மீது ஏறும்போது திரும்பி கீழே பார்க்கக்கூடாது என்பார்கள். அப்படிப்பட்டவர் திரும்பி பார்க்காமல் ஏறி போய்கொண்டே இருக்கிறார். அவர் எவ்வளவு தூரம் போயிருக்கிறார் என்பது அவருக்கே தெரியாது. கீழே இருந்து பார்க்கின்ற நமக்குத்தான் தெரியும். 2008ஆம் வருஷம் என்று நினைக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் 2 பேர் அமெரிக்கா டெக்ஸாஸில் செட் ஆகியிருக்காங்க. அவங்களுடைய புது வீடு வாங்கி கூப்பிட்டு போயிருந்தேன். அங்கே எனக்கு பெருமையாக ராஜாவை பஞ்சர்நாச்சோன்னு எனக்கு பெருமை இல்லை. நான் எழுதின படங்களால் எனக்கு பெருமை இல்லை. நான் எழுதின வசனங்களால் எனக்கு பெருமை இல்லை. நான் கொடுத்த 25 வார படங்கள் ஒரு 20 படம் இருக்கும். அதனால கூட எனக்கு பெருமை இல்லை. இளையராஜாவை அறிமுகப்படுத்தின பஞ்ச சார் வாங்க சார் என்று ஆக எனக்கு அதை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அது இது இன்றோ நான் அன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ப தேவைக்கு ஏற்ப நான் ஒரு முடிவெடுத்து நான் ஒரு காரியத்தில் இறங்கினேன்னு தவிர ஒரு எம்ஜிஆர் பற்றி கவிஞர் சொன்னதை நான் சொல்ல ஞாபகத்தை விரும்புகிறேன். எல்லாரும் நான் இளையராஜா நான் பார்க்கும்போது ஒரு மியூசிக் டைரக்டர் நான் ஃபிக்ஸ் பண்ணேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது. அதாவது எம்ஜிஆர் பார்க்குறான்னு வச்சுங்க, எம்ஜிஆருடைய அம்மா எப்படி பாராட்டுவா, குழந்தைய பாராட்டும் பொழுது கண்ணே கண்மணியே கண்ணுரங்கு அப்படின்னா பாராட்டு போடுவாங்க. எம்ஜிஆரே எதிர்கால சீஃப் மினிஸ்டரு புரட்சி தலைவர் என்ன பாடுவாங்க. அது மாதிரி நான் இளையராஜா அறிமுகப்படுத்தும் போது ஒரு குழந்தை கண்ணா இளையராஜான்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ அவர் மிகப்பெரிய லெவலுக்கு வந்திருக்காருன்னா அவருடைய திறமையினால அவர் உழைச்சி அவர் கஷ்டப்பட்டு அவர் எவ்வளோ உயர்த்துட்டு வந்திருக்கிறார். இந்த கபிலன் தான் சொன்னார், மரக்கன்றுகளை அவர் பேராண்மைக்கு நீங்கள் நட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த விஷயம் எப்படி பொருளுகிறது என்று பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதுக்காக நான் இதை சொல்லுகிறேன், பெருமைக்காக இல்லை. 2008 நான் அமெரிக்கா போயிருக்கும்போது அங்கே புலவர் கபிலன் இருந்தார். இவர் பேரும் கபிலன். அவங்க அப்பா, அவங்க சித்தப்பா, பெரியப்பா எல்லாருமே பாரதிதாசன் கல்லூரியில் பேராசிரியராக இருந்திருக்காங்க. எல்லாருமே தமிழில் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க. அவங்களுடைய அப்பா திராவிட இயக்க வரலாறு 3 புத்தகங்களை எழுதி வெளியிட்டவர். என் பேர் ஞாபகம் இல்லை. அவரை எனக்கு நண்பரானார். அவர் வீட்டுக்கு கிடைச்சிருந்தார், போயிருந்தார். அப்பா அவர் கேட்டார், எனக்கு பார்த்து ஃபுல்லாக ஞாபகம் இல்லை, வீராங்கிற படத்தில் 94 அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. காற்றிலே பிறந்த புலிகள்னு நீங்கள் எப்படி எழுதுனீங்கன்னு கேட்டார். அது கொஞ்சம் இன்னொரு பாட்டு ஞாபகம் இல்லை. அது ஒரு வரி வரும், காற்றிலே பிறந்த மொழிகள்னு ஒரு வார்த்தை, ஒரு வரி வரும். டியூப் சொன்னார், எனக்கு தோணுச்சு, நான் எழுதிட்டே வந்தேன் அப்படின்னா. இப்போ போங்க சார், உங்களை பற்றி உங்களுக்கு தெரியல. கிட்டத்தட்ட 15 வருஷமா மொழி எப்படி பிறந்தது என்று ஐநா சபையிலே உலக அறிஞர்கள், மொழி வல்லுநர்கள், அறிஞர்கள் எல்லோரும் சேர்ந்து பல வருட ஆராய்ச்சிக்கு பிறகு மொழி காற்றிலே பிறந்தது என்று முடிவு செய்து அறிவித்திருக்கிறார்கள். இதை அவர் சொல்லி, இதை எப்படி நீங்கள் அவங்க அறிவிச்சு 2007 2006 நான் பாட்டு 94 நீங்கள் இதை எப்படி எழுதுனீங்கன்னு கேட்டார். நான் எப்படி சொல்றது, ஏதோ அவர் போட்ட இசைக்கு எனக்கு அந்த வார்த்தை தோணுச்சு, நான் எழுதுனேன். அப்போ காற்றிலே பிறந்த ஒலியின் மூலமாகத்தானே இசையினால தானே அவருடைய வளர்ச்சி, அவரால் தானே இசையுடைய வளர்ச்சி. இசை இந்த நிலைத்திருக்கிறது அதை காரணம் காட்டுவாங்க. அந்த காற்றை கொடுப்பது எது? மரம். அந்த மரத்தை வளர்ப்பதற்கு இன்று அவருடைய பெயரால் உலகமெங்கும் நன்றிகள் வைத்திருக்கிறீர்கள் என்றால் அந்த காற்று அவருடைய இசையை உலகமெங்கும் என்றும்
கொதித்து கொண்டே இருக்கும், பரவி கொண்டே இருக்கும், காற்றுக்கு அழிவில்லாதது போல் அந்த இசைக்கு மழைவில்லை, வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி இந்த ஒரு புத்தகத்தை பற்றி தனியாக குறிப்பிட்டு நான் சொல்லி அதை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் எப்பொழுதுமே இசையிலே இருக்கிறார். கொஞ்ச நேரம் சும்மா இருந்தால் கூட ஒரு பாக்கெட் இது மாதிரி ஒரு புத்தகம் நோட்டு அதில் ஏதாவது அவர் தோன்றதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்கவே மாட்டார். சரியாக ஒரு 1/2 மணி நேரம் நிம்மதியாக ரெஸ்ட் நினைக்கவே மாட்டார். அப்படி இருந்ததெல்லாம் அவர் கையெழுத்து பதிவு எழுதியிருக்கும்போது என்கிட்ட காமிச்சிருக்காரு. நான் படித்து பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறேன். எப்படி அவருக்கு இதெல்லாம் தோணுது? வெளியில் எங்கேயும் போக மாட்டார், திரும்ப போக மாட்டார், அப்படின்னு சொல்லிட்டு ஆரடிக்க போக மாட்டார், நிறைய புத்தகங்களும் படிக்க மாட்டார். தனியாக அமைதியாக இருக்கும்போது இப்படி உலக விவரங்களை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு, தத்துவங்களை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக எழுதுறாரு. வெண்பாவம் தான் எழுதுறாரு. நான் கூட சொல்லுவேன், வெண்பாவை நம்ம அடிக்கடி எழுதாரு அப்படின்னு. ரொம்ப அருமையாக, நல்லா இல்லைன்னு அர்த்தம் இல்லை, ரொம்ப அருமையாக எழுதினார். ஆனால் என்ன அப்படின்னா கவிஞர் தான் சொன்னார். அது நிஜமாக பொய்யா இல்லை ஏதோ தெரியாது. கவிஞர் அவர் சொன்னால் அவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழக்கூடிய வேணும். வெண்பா ஒரு பெரிய காவியத்திற்கு ஒரு ஒரு பிள்ளையார் சொல்லப்பட்ட மாதிரி ஒரு முதல்ல ஒரு காப்பார், விநாயகர் காப்புன்னு எழுதணும் இல்லையா? அப்படி தான் எழுதணும். அதே தொடர்ந்து எழுதக்கூடாது. வெண்பா எழுதுனா அது துன்பங்கள் வரும் அப்படின்னு சொன்னார். அது நிஜமா பொய்யா, அது என்ன அர்த்தத்தில் சொன்னார் எதுவுமே தெரியாது. அதை எடுத்த ராமகிருஷ்ணன் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இப்போதைக்கு நான் விடைபெறுகிறேன். மேலும் மேலும் இளையராஜாவுடைய புகழ் வளர்ந்து பெருங்காலத்திற்குள் பல வருடங்களுக்கு நிலைத்து நின்று அது இருக்கமோ அத்தனை 1000 வருஷங்களுக்கு பிள்ளையார் சிலைக்கு அடியில் மூஞ்சில் இருக்கிற மாதிரி நானும் இருப்பேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். மரக்கன்றுகள் நட்டால் நேற்று 4 மணி ஆயிடுச்சு. அந்த ஏற்கனவே கேள்வி பதில் தொடர குமுதத்தில் தொடர்ந்து வாசிட்டு தான் வந்தேன். திரும்ப நேற்று 1 மணிக்கு மிட் நைட்டில் ஆரம்பித்து 4 மணிக்கு தான் முடித்தேன் முழு புத்தகத்தையும். அதில் 2 விஷயங்கள் அதில் குறிப்பிட்டிருந்தார். எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப தச்ச ஒரு விஷயம். இதில் யாராவது இந்த கேள்வி பதில காயப்பட்டிருந்தா தன்னோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது 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 அந்த அவரோட பெருந்தன்மை சாதாரணமான விஷயம் இல்லை. அதுபோக நட்பு பெரிதா உறவு பெரிதா அப்படின்னு இன்னொரு கேள்வி வருது. இப்போ பதில் சொல்லியிருக்காரு, நட்பும் உறவும் ஒண்ணுதானேயா அப்படின்னு. இந்த ஒரு பரந்த மனப்பான்மை, இந்த ஒரு பக்குவப்பட்ட ஒரு பதில் அது அவருக்கு மட்டும்தான் உரித்தானதே தவிர ஐயா பஞ்சவர்ணாச்சலத்து கூட உரித்தாகலாம், மற்றபடி மேடையில் இருக்கிற யாருக்குமே உரித்தாக முடியாது. அதுக்காக அவரோட பாதங்களை தொட்டு என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அது என்ன இமைப்பொழுதும் பதிலாக இசைப்பொழுதும் சொல்றேன் பாத்தீங்களா? நம்மளுடைய இசைப்பொழுது யாவையும் நம்முடைய இமைப்பொழுது யாவையும் இசைப்பொழுதியாக மாற்றியதால் இசைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இதுல முதல் புத்தகம் நான் படிச்சது இளையராஜா அவர்களுடைய பள்ளி எழுச்சி பாவை பாடல்கள். அதுல 16ஆம் பக்கம் ரொம்ப சுவையான ஒரு பக்கம் ஆரம்பிக்குது. அவர் அறிந்தது அவர் எழுதியிருக்காரு. எனக்கு அவர் அறிந்ததெல்லாம் எனக்கு தெரியாதுனால நான் அறிந்த அவரை பற்றி அந்த பக்கத்தை அப்படியே நான் மொழிபெயர்த்துக்கிறேன். பாட கிடைத்த பரம்பொருளே, பாட கிடைத்த பரம்பொருளே, பாடற்கொரு பிறப்பு கிட்டியும் எனக்கு பாடற்கொரு பிறப்பு கிட்டியும் பாடி பயன் காண பன்மொழியால் ஏத்தாது பண்டை வினைத்தூசு மூடி கிடப்பையோ முத்தில் முகில் மூடா மூன முழு நிலவே. அப்படிப்பட்டவன் தன் எளிவந்த தன்மையால் நமக்கு நெருக்கமானவனாக நிற்கிறான். எட்டாக்கனி நம் அடியில் இட்ட கனியாக இருக்கிறது. எட்டாக்கனி நம் அடியில் இட்ட கனியாக இருக்கிறது. பெருமான் நம் பாட்டிற்கு பொருளாக நாம் பாடுவதற்கென்றே அணியாய் நிற்கிறான். இது புதையல் கிடைத்ததை போன்ற ஒரு அரிய நிகழ்வு. அவனை நினைத்து நினைத்து உணர்ந்து நெகிழ்ந்து மனம் கசிந்து ஏத்தி வீடு பெறுவதே ஆகும்.
வீடு பெறுவதுன்னா அந்த ஹவுசிங் போர்டில் வந்து எல்ஐஜி, ஹெச்ஐஜி, எம்ஐஜியில் வந்து 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு பெறுவதல்ல, ஃப்ளாட்டை பெறுவதல்ல. அதெல்லாம் நம்ம ஆளுங்கட்சியில் ஒரு அமைச்சர் தெரிஞ்சாலே போதும், அந்த சிபாரிசில் வாங்கிடலாம். ஆனால் நமக்கு தெரிஞ்சிருப்பது வந்து ராஜா. ராஜா நமக்கு தெரிஞ்சிருக்குமா? நான் சொல்கிற வீடுங்கிறது வி. வின்னா நான் சொல்றது இங்கிலீஷ் வி, WE. வி, டூனா செய். நாம் செய்யக்கூடியது இந்த பிறவியில் ஒன்றே ஒன்றுதான், நல்லதை நினைப்பது, நல்லதை செய்வது. முடியலையா நல்லதை மட்டுமே பாடுவது. அது கூட பாடுறதுக்கு குரல் இல்லையா அல்லது ஞானம் இல்லையா, நல்லது பாடியவரை இப்படி நாம் கூடி பாடுவது. அது மட்டுமே நம்மளால முடிஞ்ச ஒரு நல்ல காரியம். அதனால தான் நம்ம இங்க கூடி இருக்கிறோம். என்னடா திடீர்னு இந்த மாதிரிலாம் திருவம்பாயை பற்றிலாம் பாடுறானேன்னு நீங்கள் நினைக்கலாம். கிட்டார் கிட்டினால் கிட்டாரும் மீட்டிடும், கிட்டார் கிட்டினால் கிட்டாரும் மீட்டிடும். அதாவது கிடைக்காதவங்க கிடைச்சிட்டாங்கன்னா கிட்டார் கூட பாடிடும். இளைய நிலா பொழிகிறது, இதயம் வரை நனைகிறது. இதயம் நனைகிறது சாதாரணமான விஷயமே கிடையாது. இனிய தேனோ இல்லை பன்னீர்லேயே குளிச்சோம்னா கூட உடல் மட்டுமே தான் நனையும். ஆனால் இளையராஜாவின் பாட்டில் குளித்தால் நம்முடைய இதயம் நனையும். அப்படி ஒரு நனைகிற மகிழ்ச்சியோடு தான் நான் இங்கே இருக்கேன். வானை கேட்டால் மழை வருமா? வானிலை மையத்தை கேட்டால் மழை வரும், ஆனா வராது. அப்படி வானிலை மையத்தோட ரமணன் பேசுறதே நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா ரமணர் பேசுறதே புரிஞ்சுக்கிட்டவர் இவரு. சோ இவரிடம் கேட்டால் இசை மழையாய் கொட்டும், ஞானம் மின்னலாய் வெட்டும் இவருடைய கேள்வி பதில்களில். ஆனா கத்தி மாதிரி கூர்மையெல்லாம் இருக்காது அவருடைய பதில்ல. கத்தி எல்லாம் அறியும், சைவம் அறியும், அசைவமும் அறியும். ஆனால் புத்தி சுயம் மட்டுமே அறியும். அப்படி சுயம் அறிந்த சுயபுக்தி திரு இளையராஜா அவர்கள். இப்ப கூட பாலா சார் சொன்னார், இதனால யாருடைய மனசையா நான் காயப்படுத்தியிருந்தான்ட்டு. புத்திக்கு வந்து யாரையும் வசியப்படுத்தணுங்கிற அனாவசிய அவசியம்லாம் அது கிடையவே கிடையாது. தான் அறிந்ததை மட்டுமே அது சொல்லும். அப்படிப்பட்டது. அப்படி அவர் எழுதிய எழுத்துக்கு மட்டுமே அவர் பொறுப்பு, அவர் எழுதிய வார்த்தைகளுக்கு மட்டுமே அவர் பொறுப்பே தவிர அவர் அதை அர்த்தப்படுத்திக் கொள்வதும் தன்னைத்தானே படுத்திக் கொள்ளும் அர்த்தத்திற்கும் அவர் பொறுப்பல்ல. எனவே அந்த கேள்வி பதில நான் ரசிச்ச நிறைய விஷயங்கள் புத்தகம் பூரா இருக்கு. நான் சமீபத்தில் இப்போ என்னுடைய ஃபேஸ்புக்கில் வந்து போட்டிருந்தேன், என்னுடைய கதை திரைக்கதை வசனம் இயக்கம் படத்தில் உங்களுக்கு பிடித்த பாடல் 4 பாட்டு இருக்கு. அதில் உங்களுக்கு பிடித்த பாடல் எது அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதில் ஒருத்தர் எழுதியிருக்காரு, தாலாட்டு பாடவா படத்தில் எல்லா பாட்டும் எனக்கு பிடிக்கும்ட்டு. நான் சொல்றது இப்ப ரிலீஸ் ஆக போற என்னுடைய படத்தை பத்தி. அவங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படத்துல இருக்க எல்லா பாடலும் பிடிக்கும். அதுதான் இளையராஜா. அதை நான் ரொம்ப மகிழ்ச்சியா அந்த சந்தோஷத்தோட இந்த மேடைக்கு நான் வந்திருக்கேன். நான் வந்து என்னுடைய கதை திரைக்கதை வசனம் இயக்கும் படத்திற்காக அந்த பாடலை வெளியிடும் போது எனக்கு வந்து ராஜா சார் மேல பயங்கர காதல். அந்த காதலோட அவர்கிட்ட வந்து இந்த இசை நிகழ்ச்சி, இந்த வெளியீட்டு விழாக்கு நீங்க வர முடியுமா அப்படின்னு கேட்டேன். எல்லாரும் சொன்னாங்க அவர் வரமாட்டாரு, மறுத்துருவாருன்னு. அதே மாதிரி நான் வந்து கேட்டேன், காரணத்தோட மறுத்தார். மகிழ்வோடய நான் திரும்பி போனேன். அவர் வரணுங்கிறதுலாம் என்னுடைய விஷயமே கிடையாது. அவரை சந்திக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், பேசுறதுக்கு ஏதாவது ஒரு காதலியை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு. நான் என்ன அவருக்கு வரமா கேட்கிறேன், அவருடைய மனசில் தவம் இருக்கிறது எனக்கு பெரிய வரமா நினைக்கிறேன். நான் இந்த மேடையும் அப்படிதான். இப்படி நான் அவரை கேட்டேன், அவர் மறுத்துட்டாரு. திரும்ப மறுபடியும் இந்த நிகழ்ச்சி அப்போ அவர் என்னை கூப்பிட்டுருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு பெருமையான, எவ்வளவு சந்தோஷமான விஷயம் எனக்கு இது. ஸோ அந்த மகிழ்வோட தான் நான் இங்கே வந்திருக்கேன். இன்னும் நிறைய சொல்றதுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் நான் இதை எழுதி வச்சிருந்தேன். நான் சில நேரத்தில் ரொம்ப உணர்ச்சி வசப்படுற விஷயங்களை ஒன்று, நான் அவரை சந்திக்கும் போது நிறைய நேரம் பேச முடியாம தடுமாறி நிற்பேன். அந்த மாதிரி ஒரு தருணமா இதை எடுத்துக்கிறேன். இந்த பாலா சார் சொன்ன மாதிரி அவருக்கு பக்கத்துல சமமா உட்கார்றதே ரொம்ப ஒரு அருமையான வாய்ப்பு. நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கேமரா
அந்த பாடல் எழுதின அனுபவத்தை அவங்க பேர் பகிர்ந்துக்கிற சொல்றாங்க. இது பிறந்த நாள் விழாவோ இது ஒரு புத்தக வெளியீட்டு விழாவாக தான் நடக்குது. இதில் மேடையில் அமர்ந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் எஸ் ராமகிருஷ்ணன், பார்த்திபன், பாலா, பஞ்சு சார் எல்லாம் அவங்க துறையில் சொல்ல எல்லாம் சாதிச்சவங்க. பிறந்த நாளுக்காக எல்லாரையும் அழைப்பு அடித்து அந்த பழக்கம் எனக்கு இல்லாதனால இந்த மாதிரி ஒரு விழா நடக்கிறது, புத்தக வெளியீட்டு விழாவின் பேரில் அந்த பிறந்த நாளும் சேர்ந்துருக்குது. அதுல எல்லாம் உங்களை சந்திக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவங்க கேட்டது அது என்ன ஸ்டார்டிங், அண்ணலுக்காய் யான் பாடும் அன்பின் அருளடிகள் என்றனைக்கே ஆகுமென்றோ அப்படின்னா, உன்னையே எழுப்பும் ஒப்பில் உயர்மொழிகள் என்னுள் உணர்த்துமென்றோ. இன்ன பிறர் உண்மை எடுத்துரைத்தும் உண்மையனும் என்றனைக்கே மூழுமென்றோ. ஒரு இறைவனை தெரிந்த அடியார்கள் இறைவனை பத்தி பாடும் பொழுது, இறைவனை பத்தி சொல்லும் பொழுது, எவ்வளவு பெரிய பொருள் இறைவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உணர்வு மற்றவங்களுக்கு உணர்த்துவதற்கு முன்னால் இவனே உணர்கிறான். எப்படிப்பட்டவன் பாத்தியா அவன் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் பயன் யாருக்கு அனுப்புதுன்னா அந்த சொல்றவனுக்கு தான் வருது. அதனால தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு எழுப்புற மாதிரியான பாடல் பாடையிலோர் என்பாவா என்று எழுந்து அவனை பாடு என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் அமைந்த பாடலாக இருக்கிறதுனால, அவன் வர்றது தெரியாம நீ உறங்கிட்டு இருக்கியா, எழுந்திருக்கும் பொழுது முதல் பயனை இவன் தான் அனுபவிக்கிறான். அதனால என் பயனை உன் உறக்கம் எழுப்ப, என்னுடைய பயனை உன்னுடைய உறக்கம் என்னை எழுப்பி விட்டதுனால நான் உன்னை பாட வேண்டியது இருக்கு. உன்னை எழுப்புறதுக்காக நான் பாடுற அடிகள்லாம் இறைவனை எழுப்புவதற்காக, இறைவனை உணர்த்துவதற்காக நான் பாடுகின்ற அடிகளை உன் உறக்கம் காரணமாக எனக்கு கிடைத்ததற்கு உனக்கு தான் நன்றி செலுத்துறேன் என்கிற உணர்வு தொனிக்கக்கூடிய அந்த பாடல். இந்த பாடல் இந்த பள்ளி அடிச்சு பாவை பாடல்கள் எப்படி வந்ததுன்னா, நான் திருவண்ணாமலையை மலை சுத்தி போறது வழக்கம். ஒரு பௌர்ணமியில சுத்தி போய்கிட்டு இருக்கிற நேரத்துல அடி அண்ணாமலைங்கிற ஒரு இடத்துல தங்கி போகலாம்னு சொல்லிட்டு அங்க போய் அந்த கோயில போய் உட்கார்ந்துருந்தேன். மாலை ஒரு 5 மணி இருக்கும். என்னுடன் 2 பேர் வந்தார்கள். உட்கார்ந்து அந்த லிங்கத்தையே பார்த்துட்டு இருந்தா திடீர்னு ஒரு உணர்வு, இந்த லிங்கம் ஞான சம்பந்தர் பாடின பாடம் கேட்டிருக்கும்ல, அப்ப அப்பர் பாடினது, அப்ப மாணிக்க வாசகர் பாடினது, சுந்தரர் பாடினது எல்லாத்தையும் இல்ல இந்த லிங்கம் கேட்டிருக்கோம் அப்படின்னு நினைச்ச உடனே ஒரு உணர்வு எனக்கு அங்க என்ன மாதிரியான உணர்வு ஏற்படுதுன்னு தெரியல. அந்த கல்லெல்லாம் பாக்குறேன். அப்ப அந்த சத்தம் இதுல இந்த கல்லுல எல்லாம் பதிச்சிருக்கும்ல அப்படின்னு அந்த லிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் கற்பூர ஆரத்தி எல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வெளியே வரும் பொழுது என்னுடைய உணர்வுகள், இந்த இவ்வளவு பெரிய மகான்கள் பாடிய பாட்டு இந்த காற்றிலும் இந்த நிலத்திலும் இந்த கோயில் கருவறையிலும் அதை சுற்றிய சுவர்களிலும் எல்லாம் பதிஞ்சிருக்கோம். அப்ப அவங்க நடந்த பூமியிலே நம்ம நடக்கிறோங்கிறது எனக்கு ஒரு வித்தியாசமான உணர்வை தோற்றி ஒவ்வொரு அடியையும் மெல்ல எடுத்து நடந்து வருகிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்தி இந்த நிகழ்வு நடந்து ஒரு 3 மாதம் கழிந்து விட்டது. திடீரென்று ஒரு நாள் தோன்றிய ஒரு அரை மணி நேரத்தில் இதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு 10 பாடல்கள் வரிசையாக வந்துவிட்டது. பாட கிடைத்த பரம்பொருளை பாடற்கு ஒரு பிறப்பு கிட்டியும் பாடி பயன்காண பல்மொழியால் ஏத்தாது பண்டை வினை தூசு மூட கிடப்பையோ முத்தே முகில் மூடா மோன முழு நிலவே மூட மனமுடம் நீக்குவானே முன்மொழியால் பாடையலோர் எம்பாவாய் அப்படின்னு தொடங்கி ஒரு 10 பாடல்கள் முதல் நாள் ஒரு அரை மணி நேரத்திலும், அடுத்த 10 பாடல்கள் அடுத்த நாளிலும் நடந்தது.
இது 20 பாடல்கள் வந்த உடனே நான் அந்த கடைசி வரி எழுதும் பொழுதுதான் நான் திருவம்பாவை எழுதுகிறேன் என்பது எனக்கு தெரிய வருகிறது. பாடேலோர் எம்பாவா என்று எழுதுகின்ற நேரத்திலே தான் நான் அதை கண்டுகொண்டேன். நமச்சிவாயம் ஐயா அவர்களுக்கு போன் பண்ணி அவர்கிட்ட பேசினேன். ஐயா இந்த மாதிரி 20 பாடல்கள் வந்துருச்சியா அப்படின்னு. அப்படியே ஐயா, மாணிக்க வாசகர் கூட 20 பாடல் தான் எழுதினாரு. அப்புறம் அவர் பள்ளி அடிச்சு ஒரு 10 பாடல்கள் எழுத சிவனடியார்கள் எல்லாம் அதை மார்கழி மாதத்தில் ஓதுவது என்று அதை வழக்கமாக வச்சுட்டாங்க. நீங்களும் பள்ளி அடிச்சு எழுதிருங்கய்யா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பள்ளி அடிச்சு இப்போ ஒரு 10 பாடல்கள் அவர் வேண்டுகோளுக்காக அவர் கேட்டதற்காக நான் எழுதினேன். மற்றபடி எழுதி சாதிக்க வேண்டும் அல்லது மற்ற விஷயங்களில் என் கவனத்தை செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு சற்றும் கிடையாது. இங்கே பஞ்ச அருணாச்சலம் அவர்கள் உங்களிடம் பேசினார். அதிகப்படியாக சூப்பர் ஸ்டாரும் உலக நாயகனும் அதிக வெற்றி விழா படங்களை கொடுத்தவர் பஞ்ச அருணாச்சலம் அவர்கள் தான். அதிக நம்பர், அதிக அளவில். அது இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும் என்பது எனக்கு தெரியாது. 2 பேர்ட்டையும் ஒரு நிகழ்ச்சியை சொல்றேன். 2 பேரையும் ஒன்னா நடிக்கிற காலத்துல 2 பேர்ட்டையும் கால் ஷீட் வாங்கி வச்சுட்டு இவர் படம் தொடங்குறதுக்காக காத்துட்டு இருக்காரு. அதற்கு முன்னாடி ஒரு ப்ரொடியூசர் வீட்டில் ஒரு பார்ட்டி நடந்தது. அந்த பார்ட்டியில ரஜினி, நான், கமல் எல்லாம் இருக்கோம். இப்போ ரஜினியும் கமலும் 2 பேரும் பேசிட்டாங்க. நம்ம 2 பேருமே தனியாக தானே பாப்புலர் ஆகிட்டோமே, இனிமேல் எதுக்கு நம்ம சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவிடும். அப்போ இனிமேல் சேர்ந்து நடிக்க வேணாம்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க. முடிவெடுத்தா இவர் கால் ஷீட் நெருங்கிருச்சு. இவங்க கொடுத்த டைம் நெருங்கினதுனால இவர் கேட்க போயிருக்காரு. இல்லை நேற்று தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம், இனிமேல் சேர்ந்து நடிக்கிறது இல்லைன்னு. சேர்ந்து நடிக்க வேணாம், தனித்தனியாகவே கொடுங்க அப்படின்னாரு. தனித்தனியாகவே கொடுங்க. அப்போ தனியாகவே 2 பேரையும் ஒன்றா வச்சு 2 படத்தையும் ஒரே நேரத்தில் தயாரிக்க முடியுமான்னு கேட்டாங்க. நீங்கள் கால் ஷீட்டை கூட அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. 2 பேரும் தனியாக, இவர் 2 பேரும் நடிக்கிறதுக்காக கதை எழுதி ரெடியாக வச்சிருக்கிறவர், திரைக்கதை எல்லா வசனம் எல்லாமே தயாராக வச்சிருக்கிறவர். நீங்கள் கால் ஷீட்டை கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. கமல் கொடுத்தாரு கால் ஷீட்டு. 2 பேரும் ஒரே நேரத்தில் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் கமலை வச்சு ஷூட்டிங் நடக்குது, அந்த பக்கம் ரஜினியை வச்சு ஷூட்டிங் நடக்குது. 2 படமும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகுது. 2 படமும் சக்ஸஸ் ஆகுது. ஒன்று 6லிருந்து 60 வரை, இன்னொன்று கல்யாணராமன். 2 படமும் ஒரே வாரத்திலே 2 யாரு கமல்ஹாசனுக்கும் ரஜினிகாந்துக்கும். இப்படி ரஜினிகாந்துக்கு அமைத்த கதை என்ன, 6லிருந்து 60 வரை. அது கண்மணியே காதல் என்பது அப்படி ஒரு பாடல். ஆஹா வந்துருச்சுன்னு இப்படி ஒரு பாடல். இப்படி இந்த வித்தியாசமான கதையமைப்பு ஒரே வாரத்தில் எப்படி இவர் பண்ணினார் அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். உங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படிங்கிறதுக்காக நான் இதெல்லாம் சொல்றேன். இதே மாதிரி எத்தனையோ சம்பவங்கள். அதிகமான ரஜினிகாந்தினுடைய வெள்ளி விழா படங்கள் அனைத்தும் அவர்தான் இயக்கி இருக்கிறார், அவர்தான் எழுதியிருக்கிறார், அவர்தான் தயாரித்திருக்கிறார். கமல்ஹாசனுக்கும் அதே போல. அவர்களுடைய வாழ்க்கையை சரித்திரத்திலே எடுத்துக்கொண்டால் அதிகமான வெற்றி படங்களை யாருக்காக நடித்திருப்பார்கள் என்றால் பஞ்ச அருணாச்சலத்துக்காக தான் நடித்திருப்பார்கள். இந்த பிறந்த நாள் விழாவிலே இந்த புத்தக வெளியீட்டு விழாவையும் ஒட்டி அண்ணன் அவர்கள் இங்கே வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதே போல உங்களை அனைவரையும் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அது இறைவனுக்கு நன்றி. அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. மரம் நடக்கிறாங்க. மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு ஒரு பாட்டு வேற போட்டிருக்கேன். நான் எங்க போயிட்டு இல்லை இதுக்கு ஊத்துறது. மரத்தை வச்சேன். அங்க ஸ்டுடியோவில் பார்த்துக்கிறவங்க தோட்டம்லாம் பார்த்துக்கிறவர் அவர் ஊற்றுவார் காத்து. ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னோட தனிப்பட்ட நன்றி. அனுபவம் ஒன்று கிடைச்சது. அதாவது நீங்க எழுதியிருந்தீங்க, மெல்லிசையை மின் கருவி மெத்தொலித்தும் மெல்லிதழி இன்னும் துயில் கலையாயின்னு. எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்க கருத்தால படிக்கிறதுக்கு சரியான நேரத்தில் எழுதிக்கலாம். உங்க பாட்டை அலாரமா வச்சிருக்க, மெல்லிசையை மின் கருவி மெத்தொலித்தும் மெல்லிதழி இன்னும் துயில் கலையாய் அப்படின்னு அந்த பாட்டை கேட்ட உடனே ஒழுங்கா எழுந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். உங்க பாட்டுக்குள்ளேயே ஒரு அழகான அனுபவம் ஒன்று இருக்கு. ரொம்ப அருமையான ஒரு அனுபவத்தை நீங்க இங்க பகிர்ந்து கொண்டீர்கள். அந்த லிங்கத்தை பார்த்தவுடன் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த மன அதிர்வுகளை இங்க ரொம்ப அழகா பதிவு செஞ்சீங்க. எங்களுக்கெல்லாம் வேற ஒரு அனுபவம் என்ன அப்படின்னாக்க, இந்த காற்று வேறு கானம் வேறாய் கேட்பதே இல்லைன்னு ஒரு வரி வரும். வேணுகானம் தானம் வேறாய் கேட்பதே இல்லைன்னு.
அந்த மாதிரி உங்கள் இசை இந்த பிரபஞ்ச காற்றிலே கலந்த பின்னால எங்களுக்கு காற்று வேறாகவும் உங்கள் இசை வேறாகவும் கேட்பதே இல்லை. நாங்க ஒவ்வொரு நொடி பொழுதும் வந்து உங்களுடைய இசையை வந்து சுவாசிச்சுட்டு இருக்கிறோம். அதாவது எல்லாருமே இசையை கேட்பார்கள், ஆனால் நாங்கள் இசையை சுவாசமாகவும் நாங்கள் இன்றைக்கு உங்களுடைய இசையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த அற்புத அனுபவத்தை எங்களுக்கு கொடுத்த உங்களுக்கு நாங்கள் திரு பார்த்திபன் அவர்கள் கிருஷ்ணன் அவர்கள், சுகா அவர்கள்,